அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். கடந்த 60 வருஷமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கற்பிக்கவே கிடையாது. கனிம வள கொள்ளையை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. மணல் கொள்ளையை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. காவிரி நதிநீர் மேலாண்மையை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. ஈழ விடுதலையை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. கச்சத்தீவை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. எதை ஒன்றையும் கற்பிக்கவே இல்லை. தமிழ் மொழியை பற்றி கற்பிக்க ஆள் கிடையாது. தமிழ் மொழியின் பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இதை பத்தி கற்பிக்க ஆள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மாற்றாக தமிழ் பேசுறவங்களாம் முட்டாள், தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழி இப்படின்னு சொல்லி தமிழர்களின் பாரம்பரியத்தையும் தமிழர்களின் பண்பாட்டையும் தமிழர்களின் கனிம வளத்தையும் கொள்ளையடித்து இதை எல்லாத்தையும் அழிக்கும் வேலையை தான் இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுது. அண்ணன் சீமான் அவர்கள் 2009க்கு முன்னால் வரை திராவிட கழகத்தில் பயணித்த ஒரு நபர் தான். நான் இனத்தால் திராவிடன் என்று திராவிட மேடையிலே நின்று கருப்பு சட்டையை போட்டுட்டு பெரியார் மேடையில நின்று பேசின ஒரு நபர் தான். 2009 போரில் இவர்கள் எல்லாம் யார் என்பது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மேடை மேடையா கத்தி மக்களுக்கு கற்பிச்சாரு. அது சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசப்பட்டு அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை ஒவ்வொரு நாளும் கேட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இனிமேதான் ஜெயிச்சு புரட்சி செய்யணும். ஆனா இந்த திராவிட கட்சிகள் எப்படி ஒண்ணு சேர்த்து புரட்சி செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு கற்பிக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு சேர்த்துட்டாங்க, கூட்டத்தை ஒண்ணு சேர்த்து ஆட்சியை அமைச்சிட்டாங்க. எப்படா கற்பிக்காமையே ஒண்ணு சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குவார்ட்டர், கோழி பிரியாணி, ஓட்டுக்கு காசு, இதை கொடுத்து மக்களை ஒண்ணு சேர்த்து ஜெயிச்சு புரட்சி தலைவி டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லிலாம் போட்டு இவங்க புரட்சி செஞ்சது போல காட்டிட்டாங்க. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பது மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான பல வேலையை செஞ்சிருக்காங்க. கனிம வள கொள்ளையில இருந்து, ஈழ பிரச்சனையில இருந்து, ஈழத்துக்கு துரோகம் செஞ்சதுல இருந்து, கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததுல இருந்து பல்வேறு துரோகங்களை செஞ்சு இந்த தமிழ் சமூகத்தை அழிப்பதற்கான வேலையை, தமிழ் மக்கள் தாக்குதலுக்கு உண்டானா அதை கூட கேட்க நாதி இல்லாத ஒரு நிலையில தமிழ் மக்களை வைத்ததை தவிர இந்த திராவிட கட்சிகள் செஞ்சது வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ 2011, 12 இந்த காலகட்டங்கள்லாம் இலங்கை இராணுவம் நம்ம தமிழ் மீனவர்களை சுட்டு கொள்ளுவாங்க. அப்பெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு வலிமைமிக்க ஒரு படை கிடையாது. இப்ப கொஞ்சமாவது பாதுகாப்பா இருக்காங்க தமிழர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம்லாம் இல்லை. எங்கேயாவது தமிழன் பாதிக்கப்பட்டு விட்டால் அதை பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் என்ற ஒரு பயம்தான். அதனாலதான் சிங்களனும் அமைதியா அடக்கிக்கிட்டு இருக்கான். இங்கேயும் தாக்கக்கூடாது, கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது அழுத்தம் இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில தாக்கப்பட்டோம்னா கேட்க நாதி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருப்போம். நாம் தமிழர் கட்சி என்பது 1.1 விழுக்காடு வாக்கு வாங்கிய ஒரு கட்சி முதல்ல. அப்படி வேறு எந்த ஒரு கட்சியாவது ஒரு வாக்குகளை வாங்கி இருந்ததுன்னா அந்த கட்சி நேரம் கூட்டணி போயிருக்கும், இருந்த இடம் தெரியாம போயிருக்கும். ஆனா மறுபடியும் 2019 தனிச்சு நின்று 4 விழுக்காடு, மறுபடியும் 2021 தனிச்சு நின்று 7 விழுக்காடு, 31 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டுல சாதியை சொல்லாமல், மதத்தை சொல்லாமல், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் இந்த அளவுக்கு வாக்கு வாங்கிய ஒரு கட்சினா கடந்த 60 வருஷத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 1987 வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்குள்ள 1000 மோதல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பொது எதிரி, புதுசா ஒரு எதிரி வந்துடவே கூடாது என்பதில் தெளிவா இருந்தாங்க. வேற யாரையும் கட்சி ஆரம்பிக்க விடல. எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அடிக்கிறது, கலைக்கிறது, இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் 87ல வன்னியர் சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க. அங்க துப்பாக்கி சூழலாம் நடக்குது. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்படுறாங்க. அப்புறமேட்டுக்கு வன்னியர் சமுதாயத்தை சேர்த்து எம்பிசிங்கிற இதுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 89ல அந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக பதிவாகிறது. அதுதான் இந்த 2 திராவிட கட்சிகளையும் தவிர புதுசா தொடங்கப்பட்ட ஒரு கட்சி முதல்ல 89ல. அதுக்கப்புறம் விசிகா, அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்கள், இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி போயிட்டாங்க. கூட்டணி போய் இப்ப எந்த நிலைமையில அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் வண்டி கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சாதி தான். அந்த சாதிங்கிற உணர்வை ஊட்டி வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம சாதிக்கு இவங்க தான் பாதுகாப்புங்கிற கொஞ்சம் ஒரு மென்டாலிட்டி ஏற்றி வச்சிருக்காங்கன்னா பாதுகாப்புலாம் கிடையாது. அந்த மென்டாலிட்டியை வச்சு இவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவர்களுக்கென்று கொள்கை கோட்பாடுலாம், அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து அவர்கள் விலகி போய்விட்டார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உறுதியா இன்னைக்கு 2009 ஈழ விடுதலை போருக்கு பின்னால்
அங்க நடந்தப்பட்ட படுகொலையை தாங்க முடியாமல் கண்ணீருடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது, உறுதியா நிக்குது. இளைஞர்கள் மிக துடிப்போடு இருக்காங்க, அச்சம் இல்லாம இருக்காங்க, வழக்கு போட்டாலும் பரவாயில்ல என்ற துணிச்சலோடு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்றாங்க. அதாவது சமூக வலைதளங்களை நிறைக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் தேசிய தலைவர் மீதும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, எவனாவது ஒருத்தன் தப்பா பேசிட்டான் அப்படின்னா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில தமிழன் தாக்கப்பட்டான் என்றால் இந்த இடத்துல ட்ரெண்ட் பண்றோம். அப்போ வலிமை மிக்க ஒரு சக்தியாக நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோங்கிறது எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயமாகுது. சொல்லலாம் அண்ணன் சீமான் அவர்லாம் சும்மா பேசுறாரு, வாய்ஸ் வடல் விடுறாரு, உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க முதல்ல ஜெயிச்சுட்டு பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, எந்த ஒரு வெற்றியையும் அடையாத நாம் தமிழர் கட்சியை பார்த்து கதறுன்னு கதறுவானுங்க. யூடியூப்ல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி, சீமான் 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 இப்படி பேசுறதுக்கு பல பேர் இருக்காங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்பா. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே இல்லை, சீமான் ஒரு ஆளே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க ஏன்பா பொழுதுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பயம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அவங்க பேசுறத வச்சுதான் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, எதிரிக்கு எந்த அளவுக்கு அச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எதிரி கண்கள்லயே நம்ம பார்க்கலாம், கதர்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு உட்கார்ந்து ஊடகங்கள்ல கதறிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அந்த மாதிரி. அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன செய்யணுங்கிற திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஐயா சுபவி கூட பேசியிருப்பாரு. அவர்கள் இந்த தேர்தலை பத்தி சிந்திக்கவில்லை, அடுத்த 10 வருடத்திற்கு பின்னாடி வரக்கூடிய தேர்தலை பத்தி தான் சிந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த 10 வருடத்தில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்கிற திட்டம் அவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல சுபவி அவர்கள். இனி சீமானை நான் சொல்லிதான் வளர்த்து விடுகிறேன் என்றால் என்னை நான் முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். என்னை தாண்டிலும் சீமானுக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது. இந்த உண்மையை சொல்ல நாம் வெட்கப்படவில்லை, உண்மைக்கு என்றைக்கும் நான் வெட்கப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சுபவி அவர்கள் பேசினார்ல. உண்மை அதுதான்ப்பா. 1/4/7 அடுத்து ஜூன் 4 அங்க என்ன ஆக போகுது? 31 62 ஆகும், 62 1,20,00,000 ஆகும், கடைசியில நாடு எங்களுதாகும். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்னு சேர போகிறது, அண்ணன் தம்பியாக இருக்க போகிறார்கள், ஒற்றுமையாக ஆக போகிறார்கள் தமிழர்கள் என்று தெரிந்தவுடன் இதான் பேச்சு, இதான் டாபிக். எப்படி பொறுக்க முடியலங்க. சில பேர் அப்படி அதை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி நீங்க நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா நீங்க எதிர்ப்பீங்களே, நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, இப்ப எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. நடிகர்கள்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கே வந்திருக்க மாட்டான், எந்த பிரச்சனைக்காகவும் போராடி இருக்க மாட்டான். ஆனா அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க எதிர்ப்போம். விஜய் அவர்கள் ஈழ விடுதலை குறித்து பேசினது, சிங்கள ராணுவம் தமிழக மீனவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் பத்தி பேசினது பழைய காணொலி இருக்கு, தட்டி பாருங்க. இப்ப என்ன பிரச்சனை? இதுல அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, அதாவது தனித்தனியா பிரிஞ்சே நிக்கணும், நம்ம அடிச்சுக்கிட்டு கிடக்கணும், இடையில நீங்க குளிர் காஞ்சிட்டு போகணும், அதானே உங்க பிளானு? இப்படித்தானே காலங்காலமா தமிழர்களை சாதியாக சொல்லி பிரிச்சு சாதி கெட்டவன் 4ஆம் சாதிக்காரெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை. நாங்க ஆண்ட சாதின்னு சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க, கடைசியில சாதி கெட்டவங்கால போய் 4 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு உட்காந்துருவாங்க. அப்படித்தானே எங்களை வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு வலிமை இல்லாத மக்களை தானே வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சாதி மதம் கடந்து நாங்க தமிழர்களா ஒண்ணு சேர்றோம் அப்படிங்கும்போது இன்னைக்கு உங்க வயிறு எரியுது. தேசிய இனத்தின் விடுதலை, தேசிய இனத்தின் உரிமை என்று பேசுவது இனவெறி என்றால், திராவிடம் பேசுவது ஹிந்தியை எதிர்ப்பது இனவெறி இல்லையா? நீங்க சொல்லுங்க, ஹிந்தியை ஏன் எதிர்க்கிறீங்க? எல்லாம் ஒரே இந்தியா. நீங்க சொல்லுவது போல இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்குள்ள நம்ம பிரிவினை பேசினா இனவெறிங்கிறீங்க. அப்போ ஹிந்தி, கன்னடம், தமிழ் இதெல்லாம் இந்திய மொழி தானே, அதை ஏன் எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மலையாளி இந்த நாட்டை ஆண்டுட்டாரு எம்ஜிஆர், கர்நாடகத்து பிராமண பெண் ஜெயலலிதா நாட்டை ஆண்டாங்க, தெலுங்கு மேலக்காரன் நாயக்கர்னு சொல்லுவாங்க, அவங்க இசைவேளாளர்னு போட்டுட்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆண்டு முடிச்சுட்டாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி நாங்க வன்னியர்கள் ஒரு வாட்டி கூட ஆள கிடையாது, பறையர்கள் ஒரு வாட்டி கூட ஆள கிடையாது. நாடார் ஆண்டார்னா அது அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றது திராவிட கட்சிகள் வந்ததுக்கு பின்னால் யாருமே நாட்டை ஆள கிடையாது. 7 தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க, 7 அமைச்சர்கள். இடஒதுக்கீடு சமூக நீதினு பேசுவாங்க,
பெண்களுக்கு நாங்க சமத்துவம் வழங்கிட்டோம்னு பேசுவாங்க. பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்கீங்க? சமூக நீதியில சாதி பார்த்து பறையர்களை எத்தனை பொது தொகுதியில நிறுத்திருக்கீங்க? எந்தெந்த சாதி பிரதிநிதித்துவ அடிப்படையில கொடுத்துருக்கீங்க? தெலுங்கர்கள் பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா 7 அமைச்சர் பதவி கொடுக்கறது தப்பு இல்ல. மைனாரிட்டியா இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்துக்கு 7 அமைச்சர்கள் எப்படி நீங்க கொடுக்கலாம்? இந்த கேள்வியை எழுப்பணும். பாராளுமன்றத்துல நம்ம வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்குள்ள போனா அங்க போய் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னா, சிங்களர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் எங்களை சுட்டு கொள்றாங்க, அவங்களுக்கு நீங்க போர்க்கப்பல பரிசா கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி பாஜக கேட்கணும். நாங்க நட்பு ரீதியா கொடுத்தோம், ஒரு நட்பை வளர்க்கறதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழினத்தின் பரம்பரை எதிரியான சிங்களன் உனக்கு நண்பன்னா நாங்க யாரு? இந்த கேள்வியை எழுப்புறதுக்கு தான் நம்ம அனுப்புறோம். பாலச்சந்திரன் மரணம் ராணுவ பிடியில் இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இசைப்பிரியாவை கொடுமைப்படுத்தி கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இறுதி போரில் இந்திய அரசு எங்களுக்கு உதவியது என்று ராஜபக்சே சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருந்து அழுத்தம் வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம், வரவே இல்லைன்னு சொல்லி ராஜபக்சே சொல்றாரு. இதையெல்லாம் போய் பாராளுமன்றத்தில் எழுப்பணும். இது ஜெயிச்சே ஆகணும். நம்ம அதுக்காக தானே நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். என்னங்க சும்மா உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்? தேவையில்லாத எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு எப்படியாவது வெற்றி பெறணும், தமிழ் இனத்தின் மீட்சி, தமிழ் விடுதலை, தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இளைஞனும் கொள்கைகளை உள்வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அண்ணன் அம்பேத்கர் சொன்னாரு, அண்ணன் சீமான் அவர்கள் கற்பிச்சுட்டாரு. கற்பிச்சதுனாலதான் இன்னைக்கு இத்தனை லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு, இத்தனாயிரம் பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கற்பிக்காம குவார்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து நாங்க ஒண்ணு சேர்க்க கிடையாது, அப்படி பண்ண போறதும் இல்லை. இப்போ கற்பிச்சாச்சு, ஒண்ணு சேர்த்தாச்சு. அடுத்து புரட்சிக்கான நேரம் இது. ஜூன் 4 நம்ம மக்களுக்கு புரியோ. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல ஜூன் 4ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி 23 விழுக்காடு வாக்குகளை வாங்கதான் போகுது. என்னைக்கு இங்க என்ஐஏ சோதனை அனுப்புனீங்களோ அன்னைக்கே இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். பிஜேபியோட பி டீம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், மெயின் டீமே திமுக தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஓட்டுலாம் யாருக்கு விழுந்திருக்குங்கிறதும் தெரியும். அம்மா ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுகமாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னு சொல்லு. அவங்க உண்மையாவே மைனாரிட்டி தான். கூட்டணி இல்லாம தனிச்சு நின்னாங்கன்னா தோத்து போவாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களின் வாக்கு வங்கியை வைத்துதான் அவங்க வெற்றி பெறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் திருமாவளவன் இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது. சிறுபான்மை மக்களின் வாக்குகள் இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே 2 தனித்தொகுதி மட்டும்தான். அப்பனா பார்த்துக்கோங்க, திமுக மைனாரிட்டி திமுகன்னு அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொன்னது சரிதான்.